அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெறுகின்ற மருத்துவர நாம நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவர நாம நிகழ்வுக்கான அரசனை வழங்குகின்றவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாம நிகழ்வுக்கான அரசனை வழங்குபவர்களோடு இன்று எங்களோடு வளமை போலவே இணைந்திருக்கின்றார் உளவியல் நிபுணர் கதிர் ராமநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு நேயர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். நல்லது. மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்றோம். பல விடயங்களை பேசிக் கொண்டு வருகின்றோம். பல விடயங்களை நாங்கள் கதைத்து கொண்டு வந்தாலும் தற்கால சூழ்நிலையிலே இந்த உளவியல் ரீதியாக மனம் விட்டு பேசுவதன் மூலம் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன, அதை பற்றி இன்று கதைத்துக் கொள்ளும். மிகவும் அருமையான தலையங்கம். எங்கட மக்களுக்கு இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாட்டில் மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு தலையங்கம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். புலம்பெயர்ந்த நாட்டில் பல வயது வந்தவர்கள் எல்லோருமே தங்கட அறையல்லையே தங்கட வீடுகள்லேயே இருக்கின்ற தன்மைதான் மிக கூடுதலாக இருக்கின்றது. அவர்கள் வெறும் தொலைக்காட்சி பெட்டிகளையோ அல்லது சமூக வலைத்தளங்களையோ பார்த்து தங்களுடைய நேரத்தை கழிப்பவர்களாகவும் நேரத்தை பொழுதுபோக்குவர்களாகவும் இருப்பதுதான் இன்றைய காலத்துல நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். அப்ப அந்த விஷயத்துல அதுல உள்ள சின்ன சிக்கலை கதைச்சு கொண்டு நாங்கள் ஆக்கள் இணைந்து கதைப்பது எப்படி உதவியா இருக்கும்ன்றதுக்கு வருவோம். ஏனென்று சொல்லி சொன்னா, இப்ப உதாரணமாக எங்கட மனதில உள்ள, அதாவது மூளையை பொறுத்தவரையிலே அந்த மூளை ரெண்டு வகையான தொழிற்பாடுகளை செய்ய வேணும். அதாவது ஐம்புலன்களினால தரவுகளை உள்வாங்க வேணும். அதே நேரத்துல அந்த வர்ற தரவுகளை வச்சு சிந்திச்சு ஆலோசிச்சு அதுக்குரிய விடைய கொடுக்கணும். அந்த விடைய வெளியில தெளிவுபடுத்தணும், தெரிய பண்ணணும் இல்லையா? அப்ப இதுதான் ஒரு மூளைக்கு இயற்கையாக தேவையானது. ஏன்னா மூளையை பொறுத்தவரை அது இயற்கையான திறமையோடு இருக்கின்றது. அதாவது சூழல்ல இருந்து வருகின்ற தரவுகள், அந்த தரவுகளை வச்சு கொண்டு தானாக தனக்குள்ள ஒரு முடிவுகள், விளக்கங்கள், ஆய்வுகள், பல விஷயங்களை செய்து அந்த மற்றவரோட அதை கலந்து பரிமாறும். அப்ப அந்த கலந்து பரிமாறிக்கொண்டு இருக்கும் போது அவர்கள் அதுக்குரிய பதில சொல்லி அப்படியே அந்த கதைகள் பேச்சுகள் தொடர்ந்து கொண்டு போகும். ஆனா நாங்க முதல்ல சொன்ன மாதிரி தற்போதைய நிலையில வீடுகளுக்குள்ளேயே கூடுதலாக தங்களுடைய நேரத்தை செலவழிப்பவர்கள், அப்படி இல்லை என்று சொன்னா தொலைக்காட்சி, வானொலி அல்லது இந்த சமூக வலை பின்னல்களுக்குள்ள தங்களோட நேரத்தை பொழுதுபோக்கி கொண்டு இருப்பவர்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, அதாவது ஒரு பக்கமான தொடர்பாடல் தான் அவர்களுக்கு கிடைக்குது. தகவல் தொடர்பாடல் அவர்கள் அதை பார்க்கிறார்கள். பார்த்து மூளைக்கு அளவுக்கு மிஞ்சின தரவுகளை ஏத்துறார்கள். அப்ப மூளைக்கு அளவுக்கு மிஞ்சின, அது கண்ணால, காதால, எல்லா பக்கத்தால, இந்த கூடுதலாக இந்த ரெண்டு ஐம்பொறிகள்ல இந்த ரெண்டும் தான் மிக முக்கியமாக அங்க வேலை செய்யுது. அப்ப அந்த ரெண்டு பொறிகளினாலும் ரெண்டு புலன்களினாலும் அளவுக்கு மில்லியன் கணக்கான, அது வார்த்தையாக சொல்றதே காட்டும், மில்லியன் கணக்கான செய்திகளை, தரவுகளை மூளைக்கு ஏத்து 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 சொல்லி ஏத்தி கொண்டிருக்கின்றார். ஆனா அந்த ஏத்தி கொண்டிருக்கின்ற இந்த தரவுகளுக்கு அவர்கள் விடை சொல்லுவது கிடையாது. அல்ல விடை சொல்ற சந்தர்ப்பம் அல்ல, அதை பாவிச்சு உடனடியாக மூளையை சுறுசுறுப்பாக்கி, இப்ப உதாரணமாக ஐம்புலன்கள் என்று சொல்லி இந்த தரவுகள் அங்க போகும்போது மூளையினுடைய பின்பக்க பகுதியில தான் அதுகள் போய் பதிகிறது. அந்த தரவுகள் என்று சொல்ற சூழல்ல இருந்து பெற தரவுகள், இந்த தொலைக்காட்சி இதுகளால பெற தரவுகள் எல்லாமே அந்த புலன்களுக்கு பொறுப்பான மூலப்பகுதி பின்பக்கத்துல இருக்கு, பின் மூலப்பகுதியில இருக்கு. அங்கதான் இதுகள் எல்லாம் போய் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு எல்லாமே பதிவு செய்யப்பட்டு வச்சிருக்கு இல்லையோ? ஆனா அந்த ஒரு திடகாத்திரமாக ஒரு மனுஷன் வாழ வேணும், ஒரு திடகாத்திரமாக மூளை இயங்க வேணும், செயல்பட வேணும் என்று சொல்லி சொன்னா, அந்த நெத்திக்கு பக்கத்துல உள்ள முன் மூளை என்று சொல்லுகிற பகுதி, அந்த முன்மூளை என்ற பகுதி மிக சுறுசுறுப்பாக வர வேண்டும். அதுதான் ஒரு மனுஷனுக்கு அல்லது உயிரினங்களுக்கு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கின்றது இல்லையா?
ஏன்னா அந்த நெத்திக்கு பக்கத்துல உள்ள முன்மூல பகுதியில தான் சிந்திக்கும் ஆற்றல், ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுகின்ற ஆற்றல், ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல். அந்த புரிந்து இது நன்மையா தீமையா தேவையா தேவை இல்லையா, இந்த பகுத்தறிவென்று சொல்லுகிறோம் அல்லது ஆறாவது அறிவென்று சொல்லுகின்றோம் இல்லையோ, இந்த ஆறாவது அறிவென்று சொல்லப்படுகின்ற மனிதனுக்கே சிறப்பான அம்சமான இந்த பகுத்தறிவலை சிந்திக்கிற அறிவு, சிந்திக்கிற தன்மை என்று சொல்றது இந்த முன்மூல பகுதியில தான் இருக்கு. அப்ப இந்த முன்மூல பகுதி என்று சொல்றது இப்ப நாங்க ஒரு வழி முறையில, அதாவது வெறும் உள்ளுக்கு தரவுகளை ஏற்றி கொண்டிருக்கிறோம். ஆனா அதுக்கு சிந்திச்சு உடனடியாக தெளிவாக எதிர்கருத்தை சொல்லவோ அல்லது எங்களோட சொந்த கருத்தை சொல்லவோ அல்லது சொந்த புரிதலை வெளிப்படுத்தவோ, இதுக்கு பெரிய கருத்து சொல்லி வாதாடுறதுகள் அல்ல முக்கியம். எங்களோட புரிதலை இன்னொருவரோட கலந்து பரிமாறுவதற்கு வாய்ப்புகள் இல்லாம போகின்றது. ஏன்னா இவர் தன்னந்தனியாக தன் வீட்டுல இருக்க, தன்னந்தனியாக வெறும் இந்த தொலைக்காட்சி இதுகள் எல்லாம் அவருக்கு தரவே ஏற்றி கொண்டிருக்கே ஒழிய அதுக்கு ஒரு எதிர் பார்ட்னர், ஒரு பங்காளி இங்க பக்கத்துல இல்லாம இருக்கிறேன். அந்த விஷயத்த கதைச்சு பரிமாறி நான் என்னன்றதை புரிச்சிருக்கேன், நீ என்னன்ற அப்படி புரிஞ்சிருக்கிறாய், உன் கருத்து இந்த மாதிரி இருக்கு, என் கருத்து கலந்துரையாடல் மாதிரியான ஒரு தன்மை இருந்தால்தான் ஒரு மூளை பல பகுதியும் செயல்பட்டு இயங்கி ஒரு திடகாத்திரமான ஆளுமையை ஒரு ஆளுக்கு கொடுக்கும். அந்த திடகாத்திரமான ஆளுமை என்று சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் வளரக்கூடியதாக இருக்கும் இல்லையோ. அதாவது இப்ப பல பேரை பொறுத்தவரை சொல்லுகிறார்கள், எனக்கு இந்த எத்தனையோ சேனல் வருது, அந்த சேனல்கள்ல மாறி மாறி செய்தியோ படங்களோ சீரியலோ இதுகள் என்று பார்த்தேன் என்று சொன்னா எனக்கு நேரமே போறது தெரியாது, எனக்கு அந்த நாள்ல அந்த மாதிரி போகுது என்று சொல்லி பல பேர் பேசுகிறார்கள், கதைக்கிறார்கள், தங்களோட அபிப்பிராயத்தை கூறுகிறார்கள் இல்லையோ. இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் இல்லாம தனியாக இருக்கிறத விட இது பெட்டர். அதுக்காக நான் இது கூடாதுன்னு சொல்ல வரே இல்லை. ஏன்னா இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் இதுகள் எல்லாம் வர்றதுக்கு முதல்ல மனிதர்கள் மிகவும் தனிமைப்பட்டு போய் இருந்தார்கள் இல்லையோ, தங்களோட கற்பனை உலகத்துக்குள்ளதான் போய் இருந்தார்கள் இல்லையோ, தங்களோட சொந்த கற்பனை உலகத்துக்குள்ளேயே சஞ்சரித்தார்கள் இல்லையோ. அது அவர்களுக்கு தெரியாமலே அந்த மூல நரம்புகள் சூடேறுறது நிறைய. மூல நரம்புகள் சூடேறி சில பேர் காலப்போக்கில் அந்த சூடுகள் ஏறி அந்த ஸ்ட்ரெஸ், அந்த அழுத்தம் என்றது மூல நரம்புகள்ல கூட கூட வரும்போது ஒரு கட்டத்துல தாங்களாகவே தன்னுடைய கதைக்கின்ற பேசுகின்ற தன்மை எல்லாம் உருவாகும் இல்லையா. தஞ்ச கற்பனை உலகத்துக்குள்ள போய் சஞ்சரிச்சு தஞ்ச கற்பனை உலகத்துக்குள்ளேயே வாழ தொடங்கினால் அல்லது அதுக்குள்ளேயே இருக்க தொடங்கினால் அவர்கள் காலப்போக்கில சூழல்ல இருந்து தனிமைப்படுகின்றார்கள், சூழல்ல இருந்து ஓரங்கட்டப்படுகின்றார்கள், அல்ல சூழல்ல இருந்து தூக்கி வீசப்படுகின்றார்கள் இல்லையோ. ஏன்னா சூழல் என்று சொல்றது நானும் சில செய்திகளை சொல்லி சூழல்ல இருந்து செய்திகளை வாங்கி சிந்திச்சு கலந்துரையாடி வாழ வேணும் இல்லையோ. ஒரு சமூகத்துக்கு அடிப்படையான குணாம்சமே அதுல தான் தங்கி இருக்கு இல்லையோ. தனிமரம் தோப்பாகாத என்று எங்கட ஊர்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவோம் இல்லையோ. ஒரு தனி மனுஷன் தனியாக இருந்து வாழ இயலாது, அது சமூகமா இருக்க முடியாது இல்லையோ. ஒரு குடும்ப வாழ்க்கையோ அல்லது நட்பு வாழ்க்கையோ ஒரு சமூக வாழ்க்கையோ அல்லது ஒரு இனத்தினுடைய வாழ்க்கையோ எதுக்குமே சரி வராது என்ன. அப்ப அவனுக்கு அவருடைய சூழலோட கலந்து பரிமாறி அதுகளுக்கு தன்னுடைய கருத்துக்கள், தன்னுடைய துலங்கல்கள், தன்னுடைய விவரங்கள் இதுகளை சொல்லி கருத்துக்களை பரிமாற வேணும். தனி மனிதன் மாத்திரம் அல்ல, அந்த சமூகமே திடகாத்திரமாக இருக்கக்கூடிய விடயத்துக்கு அடிப்படை தேவையாக இருக்கின்றது. இந்த மேல தேச நாடுகளை பொறுத்தவரை சின்ன ஒரு உதாரணத்துக்கு அதை எடுத்தோம் என்று சொன்னா, இந்த நாடுகள்ல தனிமையாக வாழுவதென்றது இவர்களுடைய அடிப்படை குணாம்சமாக இருக்கு. ஒவ்வொரு தரம் சொந்த காலில் வாழணும், தன்னைத்தானே பார்க்கணும், தன் முறையிலேயே வாழ வேணும். தனிமனித கலாச்சாரம் என்று இதை நாங்க சொல்லுகிறோம். அப்ப அந்த தனிமத கலாச்சாரம் என்றதை அவர்கள் சொல்லி கொடுத்தாலும் இன்னொரு பக்கத்துல இன்னொரு விஷயத்த சொல்லுகிறார்கள், நீங்கள் எல்லாரும் குழுக்களாக இணைய வேணும். அது உங்களோட ஊர்ல நீங்க நடக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ கோப்பி குடிக்கிறதுக்கோ அல்லது சில பேருக்கு நோய்கள் வந்தா அந்த நோய்கள் சம்பந்தப்பட்ட எல்லாருமாக சேர்ந்து கதைப்பதோ, இந்த கிளப்புகள் என்று சொல்றோம் இல்லையோ,
இந்த குழுவாக்கம் என்று சொல்லி சொல்றோம் இல்லையா, அந்த குழுவாக்கங்களை நீங்கள் செய்யணும். அது சங்கீதம் பாடுறதோ இந்த விஷயத்துக்கு இங்க குழுக்கள சங்கங்கள் இருக்கு. அந்த சங்கங்களை உருவாக்குறது இங்க இவர்களுடைய ஒரு மிக அருமையான ஒரு அற்புதமான விஷயமாக இந்த சமூகத்தை இந்த மேற்கத்திய நாடுகள்ல நாங்க பார்க்கிறோம் இல்லையோ. அப்ப அந்த சமூகங்கள் பொம்பளைகளை பொறுத்தவரை கேக்கு செய்யறதோ அல்லது இந்த மஃப்ளர் பின்னுறது இப்படியா எல்லாத்துக்குமே இங்க சங்கங்கள் குழுக்கள் கிளப்புகள் என்றதை வச்சிருக்காரு. சிலது இலவசமாயி போய் ஈடுபடலாம், சிலது காசு மாதம் இவ்வளவு காசுன்னு சொல்லி கட்டி அதுல ஒரு அங்கத்தவர்களாக அதுல இயங்கலாம் இல்லையோ. அப்ப இதற்கு ஊடாகத்தான் இந்த சமூகம் தனிமனித கலாச்சாரமாக இருந்தாலும் குழுக்களாக இயங்குவதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இப்ப உதாரணமாக உள்ளூர் அரசாங்கத்திலிருந்து மத்திய அரசாங்கம் வரையும் இந்த மக்களை குழுக்களாக சேர்ப்பதற்காக எத்தனையோ மில்லியன் கணக்கான காசை ஒதுக்குறார்கள். அதாவது தங்களோட அரசாங்க செலவிலேயே இந்த குழுக்களாக இவர்களை இணைக்க வேணும் சேர்க்க வேணும் என்று சொல்லி எவ்வளவோ மில்லியன் கணக்கான பணங்களை தங்களோட வரவு செலவு திட்டத்திலேயே ஒதுக்குறார். அப்ப அந்த இதுகளை ஒதுக்கி போட்டு சில சங்கங்கள் இப்ப உதாரணமாக இப்ப நாங்க ஒரு ஆளுக்கு சல ரோகம் இருக்குன்னு வைப்போம். அப்ப இந்த சல ரோகம் சம்பந்தமாக பல பேருக்கு அந்த வருத்தம் இருக்கு இல்லையோ. அப்ப அந்த வருத்தம் இருக்கும் போது அவர்கள் தாங்கள் ஏற்கனவே இங்க சங்கங்கள் உண்டு, ஆனா இவர்கள் ஒரு கிராமத்திலயோ ஒரு சின்ன நகரத்திலேயோ தாங்கள் ஒரு 15 பேர் 20 பேர் சேர்ந்து எங்கட சலரோக விஷயத்துல நான் இந்த மாதிரி சாப்பிடுகிறேன், நான் இந்த மாதிரி என்ற மருந்தை பாவிக்கிறேன், சீனிய உடம்புல ரத்தத்துல குறைக்கிறதுக்காக என்னென்ன ஆலோசனைய வச்சு இப்படி ஒவ்வொரு தடவை தங்களோட கருத்துக்களை மற்றவர்களோ கலந்து பரிமாறி இயங்குறதுக்கு ஒரு சின்ன சங்கத்தை சேர்க்கலாம். அந்த சங்கத்தை சேர்க்கும் போது இப்ப இங்க மேல தேச நாடுகள்ல 8 பேர் குறைஞ்சது. இப்ப அவர்களுடைய சாதாரணமாக அவருடைய சட்டத்தின்படி 8 பேர் ஒரு சங்கத்தை உருவாக்கி 8 பேருக்கு மேல அங்கத்தவர்கள் அதுல இருந்தார்கள் என்று சொன்னா உள்ளூர் அரசாங்கத்துல பணம் எடுக்கலாம், நிதி எடுக்கலாம். அவர்களுக்கு அது இயங்குறதுக்கு அது கூட்டம் கூடுறதுக்கு நிதி எடுக்கலாம். அதை விட இன்னும் ஒரு விஷயம் செய்யலாம். அதாவது அவர்கள்ட்ட இலவசமான கூடி கதைக்கிறதுக்குரிய அறைகள் எடுக்கலாம். ஒரு கிழமையில ஒரு நாளைக்கு இத்தனை மணித்தியாலம் என்று சொல்லி அந்த வசதிகள் கூட இங்க செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இதுகள் எல்லாத்துக்கும் அடிப்படையாக உளவியல் காரணம். ஏண்டா இந்த சமூகங்கள் உளவியல் ஆய்வுகளுக்கு ஊடாக கிடைக்கின்ற பெறுபேறுகளை வச்சுதான் இந்த சமூகம் நிலம்புரி சமூகம் என்று இயங்குது. இவர்கள் எல்லாமே ஆய்வுக்குட்படுத்துகிறார்கள். அதுல உளவியலா இருக்கலாம், மருத்துவமா இருக்கலாம், சமூகவியலா இருக்கலாம், பல துறைகளை சேர்ந்தவர்கள் இதுகளை ஆய்வு செய்து உதாரணமா நல்ல இதுல முக்கியமா குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இங்க உளவியலாளர்கள், வைத்தியர்கள் இவர்கள் எல்லாருமாக சேர்ந்து இங்க இங்க ஒரு பெரிய ஆய்வு. அது இப்ப 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒருக்கா விட்டு விட்டு செய்து கொண்டிருப்பார்கள். ஒருக்கா செய்து போட்டு விடுவதுன்றது கிடையாது. அதாவது என்ன அந்த தலையங்கம் என்னன்னு சொன்னா அவர்கள் எவ்வளவு காலம் வாழுகிறார்கள், ஏன் அவர்கள் வேலைக்கு இறக்கிறார்கள் என்றதை தலையங்கமாக எடுத்து அவர்கள் அது இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு 30-40 வருஷத்துக்கு மேல இந்த ஆய்வுகளை தொடர்ந்து செய்து 2-3 வருஷத்துக்கு ஒருக்கா புதுசாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நானும் அதுல பங்கு பற்றி அதுல சில அனுபவங்களை பெற்றதால அதை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். வருடமாக செய்த அந்த ஆய்வுகள்ல அவர்கள் கண்டுபிடித்த பல முடிவுகள்ல முக்கியமான ஒரு முடிவு என்னன்னு சொன்னா தனிமையாக வாழுதல் இந்த வேலைக்கு மக்கள் இறப்பதற்கு காரணம். தனிமையாக ஒரு மனுஷன் வாழ தொடங்கினான் என்று சொன்னால் சூழல்ல உறவில்லாம, சூழல்ல தன்னை சுத்தி ஒரு வலைப்பின்னல் நட்புகள் இதுகள் இல்லாம தனக்குள்ளேயே வாழ்ந்து தனக்குள்ளேயே தஞ்ச பாட்டிலேயே வாழ்ந்தார்கள் என்று சொன்னா அவர்களுக்கு மன அழுத்தங்கள், இதய நோய்கள், சுவாச நோய்கள், உடல் சம்பந்தமான நோய்கள் மிக வேலைக்கே வருகின்றது. இப்ப உதாரணமாக இப்படி தனிமையாக இருக்கிறவர்கள் இன்னும் ஒரு சில பகுதியினர் தங்களோட நேரம் போவதற்காக எந்த நேரமே சாப்பிடுகிறார். இப்ப நான் அதுல ஒரு சில நாட்களை சந்திச்சிருக்கேன் என்று சொன்னா அவர் ஒருத்தர் தன்னுடைய மனைவி இறந்து தன்னந்தனியா வாழ்றார். இங்கே
அப்ப அந்த தனியா வாழ்றவரை அவரை இங்க உள்ளூராட்சி அரசாங்கம் தான் என்னை வந்து கூப்பிட்டு இப்படி ஒரு ஆள் வந்து இங்க இருக்கிறார், தனியா இருக்கிறார், அவர் ஒன்றுக்கும் வெளிக்கிடுவதும் கிடையாது, ஒன்றிலையும் பங்கு பெற்றுவது கிடையாது, நாங்கள் போய் பல தடவை கதைச்சு பேசி அவர் வந்து பெரிய ஊக்கத்தை காட்டுகிறார் இல்ல, கூடுதலாக கடைக்கு போறது, தன் சாமான வேண்டுறது, பேர்ந்து வீட்டை வந்து இருக்கிறது. பல பேர் இங்க உள்ள மற்ற ஆக்களே சொல்லுன, தாங்கள் அவர் ரோட்டில் சந்திச்சதே கிடையாது, அவர் இங்க இருக்கிறார் எங்களுக்கு தெரியாது என்று கூட பல பேர் சொல்லுகிறார்கள். ஆனபடியால இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க ஒரு போய் பார்த்து கதைச்சு என்னன்னு செய்யுங்க என்று சொல்லி இப்ப என்ன வந்து அனுப்பினார். இதுகளுக்கெல்லாம் கூப்பிடுவார்கள் இங்க உளவியல் உதவிக்கு இல்லையோ. அப்ப நானும் போய் அவரோட கதைச்சு பேசும்போது அவர் முதல்ல வந்து ஆரம்பத்துல சொன்ன, நீர் யார், நீரேன் வந்த நீர், உமக்கு என்ன இங்க அலுவல், நான் இன்னும் கூப்பிட இல்லையே என்று சொல்லி நல்ல எதிர்ப்பாகத்தான் இருந்தார் இல்லையோ. என்ன அவற்றை தனிமையை நான் குழப்புறேன்றது அதனுடைய அர்த்தம். இப்ப எங்களை உளவியல் விஷயம் தெரிஞ்சபடியால எனக்கு தெரியும் அது என்னத்துக்காக இந்த கேள்வி கேட்கிறார், இப்படி கேட்பார் என்று எதிர்பார்ப்போடுதான் நானும் போனான் இல்லையோ. ஆனபடியால எனக்கு அது அவர் கேட்டது எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏதாவது இந்த ரெண்டு மூன்று கேள்வியாவது கேட்கிறேன். இப்ப சில பேர் மௌனமாயே இருந்துடுவார்கள் இல்லையோ, எதுவுமே பேச மாட்டார், எதுவுமே கதைக்க மாட்டார்கள், எதை பற்றியும் சொல்ல மாட்டார்கள் இல்லையோ. அவர்கள்ட்ட விட கேட்கிறதே பெரிய கஷ்டம். இன்னொரு உதாரணம், ஒரு ஈராக் நாட்டம் சேர்ந்த ஒரு பையன், ஒரு 27 28 வயது வந்த ஒரு பையன் இப்படிதான் ஒருத்தருடைய கதையாம பேசாம தனியாக இருந்து கடைக்கு போறது, சாமான் பண்றது, வந்து சாப்பிடுறது, படுக்கிறது. இந்திய சட்டத்தின்படி 25 27 இந்த வயதுல இருக்கிறவர்கள் வந்து இளையோர் என்று சொல்லி அவர்களுடைய செயல்பாட்டுக்கு, உடல் ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் அரசாங்கம் தான் பொறுப்பு. அந்த அரசாங்கம் தான் அவைய வந்து கவனிக்க வேணும் இல்லையா. அதுக்கு தாய் தகப்பன் இல்லாம தனியா இருக்கிறாருன்னு சொன்னா அரசாங்கம் மிகவும் கவனம் எடுத்து செயல்படும் இல்லையா. அப்ப அந்த இடத்துல கவனம் எடுத்து செய்யும் போது இப்படி ஒரு செயல்பாடு நடந்தா போல அங்க வந்து என்ன வந்து கூப்பிட்டு அவர்களோட கதைக்கும் போது நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட ஒரு முதல் 2 அல்ல 3 தரம் போக ஒரு வசனம், ஒரு சொல்லு எதுவுமே கிடைச்சது கிடையாது இல்லையா. அப்ப நானும் ஒரு மொழிபெயர்ப்பாளரோட, அவருக்கு டெனிஸ் தெரியாது, அப்ப ஒரு மொழிபெயர்ப்பாளரையும் கூட்டிக் கொண்டுதான் நாங்க போறது இல்லையோ. அப்ப அவருக்கு தாய்மொழி மாத்திரம் தானே தெரியும் இல்லையோ. அப்ப நானும் அந்த மொழிபெயர்ப்பாளரும் போய் அவரோட கதைச்சு பேசி முதல் 1 2 தரம் துப்பரவாக நாங்க 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேலே இருக்கலாம். அவர் ஒன்றும் பேசாம எங்களுக்கு புல் எதிர்ப்பை காட்டுறாரு இல்லையோ. மௌனம் என்று சொல்றது ஒரு எதிர்ப்பு. என்ன இங்க என்னத்துக்கு இருக்கிறீங்களும் போங்க அதனுடைய அர்த்தம் இல்லையோ. அப்ப அந்த காலம் முதல் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முதல் 2 தடவை இருந்து பார்த்து போட்டு 3ஆம் தடவை நாங்க வந்து என்ன பார்த்தோம்னா, இது இனி நாங்க புது விதமாக இதை நாங்கள் பார்க்கணும். ஆனபடியால நாங்க அவருக்கு விருப்பமான ஒரு கேக் வேண்டி கொண்டு போவோம். ஒரு கேக் வேண்டி கொண்டு போய் அவரோட சேர்ந்து சாப்பிடுற மாதிரி போவோம் என்று சொல்லி அவற்றை அறையில அந்த கேக் பேக்கெட் இருந்தது பார்த்தனாங்க. அப்ப அதே விதமான கேக்கை நாங்க வேண்டிக் கொண்டு 3ஆம் தரம் போனோம். அப்ப 3ஆம் தரம் போகைக்கு அந்த கேக்கை கொண்டே வச்சுட்டு, இப்ப நாங்க உங்களோட வந்து ஒரு நட்பு ரீதியாக கதைக்க வந்தாங்க, உங்களுக்கு ஒரு உதவி எதுவும் தேவைன்னா எங்கள்கிட்ட கேட்கலாம், தேவையில்லைன்னு நீங்க சொல்லலாம். இப்ப நாங்க வந்து முதல் ஒரு இந்த கேக்கு சாப்பிட போறோம். இந்த கேக்கு சாப்பிட்றதுக்கு நீங்க ஒரு தேத்தனியோ கோப்பியோ உங்களுக்கு என்ன பாவிக்கிறீங்களோ அதையும் எங்களோட சேர்ந்து செய்து சாப்பிடறதுக்கு உதவி செய்யும். அதுக்கு அவர் வந்து ஓமன்னு சொல்லி அதே போய் தேத்தனியல் எல்லாம் வச்சு அதை கொண்டு வந்து வச்சு கொண்டு கேக் எழுதுகள் சாப்பிட்டு தன்னோன்னு இருந்தேன். எல்லாம் செய்து போட்டு கிட்டத்தட்ட அன்றைக்கு முதல் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல வெளியில வந்தாங்க. அன்றைக்கு வந்து ஒரு 25 30 நிமிஷம் இருந்து கதைக்க 2 3 வசனத்துல கதையல் சொன்னேன். அப்படி இந்த விதமாக இது சொல்றது, இந்த உதாரணத்தை சொல்றது அடிப்படை உளவியல் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு மனுஷன் வந்து தனியாக வாழ தொடங்கிட்டான் என்று சொல்லி சொன்னா அவன் வந்து தன்னை சுத்தி ஒரு கற்பனை உலகத்தை முழுமையா போட்டுறான். அந்த கற்பனை உலகத்தை உடைச்சு அவர்கிட்ட தொடர்படுக்கிறது என்று சொல்லி சொன்னா இலகுவான விஷயம் அல்ல.
அப்ப அது இப்ப உதாரணமாக இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களோட உளவியல் ரீதியில பல இடங்கள்ல நாங்க பார்க்கும்போது இப்படி தனிமை கற்பனையில வாழ்ற ஆட்கள் இப்ப இந்த கடைசியில ஒரு நாளைக்கு தற்கொலை செய்து அவர்கள் தங்களையே இல்லாம பண்ணி கொள்றார்கள் இல்லையோ. அந்த ஆபத்தை வச்சுக்கொண்டுதான் முடிஞ்ச அளவுக்கு இந்த உளவியல் நிபுணர்கள் இப்படியான ஆக்களை அவர்கள்ட்ட அனுப்புறது. ஏன்னா அவர்கள் சொந்த குடும்ப வைத்தியரோ யார்கிட்டையும் தொடர்பெடுப்பது கிடையாது, யார்கிட்டையும் போவது கிடையாது இல்லையா. இங்க உள்ள வைத்திய வசதிகள் எல்லாமே ஆக்கள் போனால் தானே அவர்கள் செய்வார்கள், அவர்கள் விட்ட தேடி வர மாட்டார்கள் இல்லையா. அப்ப இதனாலதான் இந்த உள்ளூர் அரசாங்கங்கள் இப்படியான, ஏன்னா இங்கத்தே முறையில உள்ள ஒரு நல்ல பண்பு என்னன்னு சொன்னா, ஒவ்வொருவருடைய பிறந்த நாளை வச்சுக்கொண்டு இந்த சிபிஆர் நம்பர்ன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் தனி இலக்கம் இருக்குன்னா, அவங்களுக்கு பேர் தெரியா அந்த நம்பர் இலக்கங்கள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் இல்லையா. அப்ப அந்த இலக்கங்களை வச்சுக்கொண்டு எல்லா ஃபைல்களையும் சுறுசுறுப்பா இருக்கோ அதுகள் எல்லாம் வேலை நடக்குதோ அந்த ஆட்கள் இயங்கினியா இயங்கி இல்லையா என்றதை பார்த்து கொண்டே இருப்பாங்க இல்லையா. கடைசி ஒரு மாதத்தில் ஒரு கதனும் அந்த லீடர் மேல போய் இதை காட்ட வேணும், இந்த இந்த ஃபைல்கள் நல்லா இருக்கு, இந்த ஃபைல் ஒரு ஒன்றும் அசைய இல்லை, ஆளே இருக்கிறாரு இல்லையோ உங்களுக்கு. இப்ப இதுகளெல்லாம் சொல்ல வேணும் இல்லையா. அப்ப அதுகளை சொல்லும் போது அங்க பெரியவர்களே ஆச்சரியப்படுவார்கள், இது என்ன நடக்குது இந்த இடத்துல. ஆள் அங்க இருக்கிறார் பதிவு இருக்கு, அவருக்கு ஒரு விலாசம் என்றது ஒன்று இருக்குது, அங்க போறார் வாரார் என்ற ஒரு நிகழ்வும் அங்க இதுகள் எல்லாம் நடக்குது. ஆனா சமூகத்தில் அவர் இணையல் ஒரு நட்பாக இயங்கையில். ஆனபடியால இதுக்கு நீங்க விசேஷமாக ஒரு ஆளை அனுப்பி அவருக்கு என்ன நடக்குது போகுது வருதுன்னு ஆய்வு செய்யணும், ஆராய்வு செய்யணும். அவரை முடிஞ்ச அளவுக்கு அந்த தனிமையில இருந்து அந்த கற்பனை உலகத்துல இருந்து அவரை விடுவிச்சு வெளியில கொண்டு வரணும். அப்ப அந்த விதமாக இங்க சமூகத்துல இதுகளை பெரிய பாரதூரமாக எடுக்கிறார், விசேஷமாக எடுக்கிறார்கள் இல்லையா. அப்ப அந்த இதுல நானும் பல விஷயங்களை செய்து எங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைச்சிருக்கு. இந்த பையனை இந்த முதல்ல 3 தடவை 4 தடவை எதிர்ப்பு காட்டிப்புகள் செய்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 5 மாதம் தொடர்ந்து கதைச்சினாங்க, தொடர்ந்து பேசினாங்க. கடைசியில அந்த மாதிரி அவர் சுறுசுறுப்பா அவர் அங்க ஈராக்ல இருக்க பள்ளிக்கூடத்துல ஃபுட்பால் விளையாடினார், ஃபுட்பால்ல வேலை கட்டிக்காரு, கால்பந்து அடிக்கிறதுல இல்லையா. அப்ப அந்த இடங்கள்ல இந்த அவரை கொண்டு அந்த சின்ன பிள்ளையர் 8-10-15 வயது சின்ன பிள்ளைகளுக்கு பந்தடி கிளப்புகள் நீங்க இருக்கு இல்லையா. அப்ப அந்த பந்தடி கிளப்புகள்ல இந்த ஈராக் நாட்டை சேர்ந்த இளம் பிள்ளைகளுக்கும் ஒரு கிளப்புகள் இருக்கு, சும்மா டென்னிஸ் கிளப்லயே அவை கொஞ்சம் பேர் இருப்பினே இல்லையா. அப்ப இவரை அவைக்கு ட்ரெயின் பண்ண விட்டது. இவரை அந்த அவைஞ்ச மொழியுள்ள அந்த இளம் பிள்ளைகள் இவைகளுக்கு நீ ட்ரெயின் பண்ணி அவைய உங்களோட தாய்மொழியில என்ன கதைக்க போறீங்க, பேச போறீங்க இல்லையா. உன்னிட்ட அதுக்குரிய கட்டித்தனம் இருக்கு, அந்த ஃபுட்பாலை பற்றிய தெளிவு கட்டித்தனம் முன்னிட்ட இருக்கு. அவர் அங்க ஊர்ல அந்த பள்ளிக்கூடங்கள்ல விளையாடி அவற்ற பள்ளிக்கூடத்துல இருந்து அவை சாம்பியன் எல்லாம் எடுத்தவை. அப்ப அவருக்கு நல்ல ஒரு அவருக்கு விருப்பமான இதுகளை சொல்லி அவரை கொண்டு அதுல சேர்த்து பிறகு அது ஒரு பெரிய ஒரு திருப்தியான நல்ல முன்னேற்றமான ஒரு விஷயமா நடந்தது. ஆனா இப்ப எங்களோட தலையங்கத்துக்கு நாங்க வந்தோம்னு சொன்னா, அதாவது ஒவ்வொரு மக்களும் யாரோடையாவது பேசுவது, கதைப்பது, கலந்து ஆலோசிப்பது அது மிக மிக முக்கியம். அதாவது நேரடியாக கதைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வசதிகள் இல்லை என்று சொன்னாலும் தொலைபேசியில தன்னும் தங்களோட நண்பர்களோட, தங்களோட பழைய பாடசாலை நண்பர்களோட, குடும்ப உறவினர்களோட இடையிடையில கதைச்சு பேசி அவர்களோட ஒரு சமூக நெருக்கம், ஒரு சமூக பற்றிய ஒரு நல்ல பார்வை, நல்லொரு விளக்கம் உள்ளவர்களாகவும் தங்களோட பகுத்தறிவை பாவிப்பவர்களாகவும், தங்களோட மூல பகுதியில உள்ள பகுத்தறிவு என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுத்தறிவை பாதிப்பவர்களாகும், அதற்கு வேலை கொடுக்கின்ற விடயங்களையும் செய்து கொண்டு வந்தார்கள் என்று சொன்னா அவர்களுக்கு அவரோட சார்ந்த வலைப்பின்ன சொந்தங்கள், பந்தங்கள், நட்புகள் என்று பெரிய நெருக்கமான உறவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையோ. அவர்கள் எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய, எல்லாருமே ஆறுதல் படக்கூடிய அளவுக்கு இவரும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அன்படியால் இன்றைக்கு நீங்க இந்த தலையங்கம் எடுத்து கதைச்சது பெரிய சந்தோஷம் எனக்கு. இன்னும் தொடர்ந்து எனக்கு தேவையான விஷயங்கள் இருந்தால் நாங்க தொடரலாம். ஒருவரோடு ஒருவர் உரையாடுவது என்பது
நிச்சயமாகவே தேவையான விடயங்களை மட்டுமல்ல, மனத்தில் இருக்கின்ற துயரங்களை போக்குகின்ற ஒரு இடமாக அமைகிறது அல்லவா? மனத்தில் உள்ள கவலைகளாக இருக்கலாம், அழுத்தங்களாக இருக்கலாம். அதாவது இதை எங்கட வார்த்தையில சொல்றான்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி என்று சொல்றது, எதிர்மறையான சக்தி மூளையில சேர்ந்துடும். இப்போ ஒருத்தரோடையும் கதைச்சு பேசி அதுக்கு கம்யூனிகேட் பண்ணி மற்றவரோட கதைச்சு பேசாம இருந்தோம் என்று சொன்னா தனிய வீட்டுல இருந்து டிவிஎல் இதுகளை எங்கட பாட்டிலேயே ஏன்னா அது ஒரு பக்கத்துல தான் நாங்க தரவுகள் கிடைக்குது இல்லையோ, எங்கட கருத்தை சொல்றதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை, அந்த டிவியோட சேனலோட கதைக்க இயலாது இல்லையோ. அப்படியான ஆட்களுக்கு மூளை அந்த ஐம்புலன்கள் பகுதி அளவுக்கு மிஞ்சி வேலை செய்யும். ஆனா அது அந்த வேலை செய்கிற அந்த பகுதி அதை பாவிக்கின்ற பகுத்தறிவு மூலையால பாவிக்கப்படையில்லை இல்லையா. அதனால அந்த இடத்துல உள்ள ஐம்புலன்கள்ல உள்ள தரவுகள் சேகரிக்கின்ற பகுதி அளவுக்கு மிஞ்சி வேலை செய்யும் போது அங்க அந்த மூலப்பகுதி கூடுதலான சக்தியை பாவிக்குது, உடம்பின் எனர்ஜியை பாவிக்குது. ஆனா அந்த எனர்ஜி பாவிச்ச பிறகு அது ஒரு எதிர்மறை எனர்ஜியாக அங்க சேர்ந்து போயிருக்கு. அப்ப அது அங்க எதிர்மறை எனர்ஜி என்று சொல்லப்படுற எதிர்மறை சக்தி அது அங்க நரம்பில மூளையில கூடி 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 கொண்டு வந்தது என்று சொன்னா அது அவர்களுக்கு பல வகையான உளவியல் தாக்கங்களை கொடுக்கலாம். அதுல முக்கியமானது டிப்ரெஷன் என்று சொல்றோம், உளச்சோர்வு என்று சொல்றோம் இல்லையோ. அந்த உளச்சோர்வு என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் அவர்கள்ட்ட கூடுதலாக ஆரம்பிக்க தொடங்குறத நாங்க பார்க்கிறோம். நெகட்டிவ் எனர்ஜி என்று சொல்லப்பட்ட அந்த எதிர்மறை சத்து அல்ல சக்தி மூளையில நிறைய சேர்ந்து போயிருக்கு. அது நிறைய சேர 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 எங்களுடைய தானியங்கி நரம்பு மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற இதயம், சுவாசம், செமிபாடு, நடக்கிறது, உடம்பு தசை எல்லாமே அழுத்தங்கள் பெற தொடங்கும். எதிர்மறை சக்தி என்றது அங்க கூட கூட இதயத்திலேயே மாற்றம் வரும். இப்ப எங்கட நித்திரையிலேயே மாற்றம் வரும், எங்கட பசியிலேயே மாற்றம் வரும். நாங்க தண்ணி குடிக்கிற சும்மா சாதாரணமாக உடன் தேவைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்யற விடயங்களிலேயே மாற்றங்கள் வரும். அப்ப அது சாதாரணமாக பேசும்போது கதைக்கும் போது யாருக்கும் அது விளங்குவது கிடையாது இல்லையோ. இப்ப நாங்க வைத்திய முறையில் இப்ப எங்கள்கிட்ட நாங்க சந்திச்சு நாங்கள் அவர்களோட கதைச்சு பேசி வரும்போது அவர்களோட இந்த விதமான பிரச்சனைகள் இருப்பதை நாங்க நிறைய தடவை அனுபவிச்சிருக்கோம், கண்டிருக்கிறோம் இல்லையோ. அப்ப அதனாலதான் இந்த தனிமையாக அல்லது இந்த மற்றவையோட தங்களை கலந்து கருத்துக்களை பரிமாறக்கூடிய வாய்ப்புகள் இதுகள் இல்லாம இருப்பது பெரிய பாரதூரமான விஷயம் அவருக்கு. ஆனபடியால ஒரு சின்ன சின்ன குழுக்களாக சின்ன சின்ன உறவுகளாக சேர்ந்து கதைச்சு அப்படித்தான் நாங்க இயங்குறோம். பல பேர் 70% ஏதோ ஒரு சாமத்திய வீட்டிலேயோ கல்யாண வீட்டிலேயோ செத்த வீட்டிலேயோ எங்கேயோ எல்லாம் சந்திச்சு கதைச்சு கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா. அது ஏதோ ஒரு திடகாத்திரமான முறையில் அது விழாவா இருந்தானே என்னவா இருந்தானே பலரும் சந்திக்கிறோம் என்ன. அப்ப அந்த மாதிரி இந்த சில பேர் ஒரு 5-10% ஒன்றுக்கும் போறது கிடையாது. அதைய பற்றி தான் இதுல நாங்கள் அவதானிச்சு கதைச்சனால தொடர்ந்தும் அதை பற்றிய தேவை வரும்போது அதை பற்றி பேசலாம். நல்ல சிறப்பு. என்று உண்மையிலேயே பல தேவையான விடயங்களை கடந்த வருடத்திலிருந்து நீங்கள் எங்களோடு கலந்து உளவியல் ரீதியான விடயங்களை கதைத்து வருகின்றீர்கள். அந்த வகையில் இன்றும் ஒரு முக்கியமான விடயத்தை கதைத்திருந்தோம். நன்றி. நீங்கள் மீண்டும் கலந்து கொண்டதற்கு எங்களோடு இணைந்திருந்து இன்றும் சிறப்பாக இந்த தகவல்களை தந்தமைக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இன்று இந்த மருத்துவர் நாம் நிகழ்வுக்கான அனுசரணையை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் அனுசரணையை வழங்கியவர்களோடு இன்றைய டென்மார்க் கலையக அனைத்து ஒளிப்பதிவு விடயங்களை திரு சர்க்குணம் ஐயா அவர்களுக்கும் சுமங்கலியா காதராமநாதன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு மருத்துவர் நாம நிகழ்வோடு இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு
மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் டாக்கஸ் பிளிகர் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராச 16A 68 623 ஹாஃப் ஹை. தொலை தொடர்புகளுக்கு 00424130991003. கை தொலைபேசி 0041622051651624. முதியோர் பராமரிப்புக்கு டாக்கஸ் பிளிகர் ஃபோர்ஸ்டாஸ். இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.